அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து நெறைய எக்ஸல் ஷீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே ஒரு எக்ஸல் ஷீட்டுக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப கவனமா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, மை சிட்டி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் சென்னை, மதுரை இந்த மாதிரி வந்து ஒரு 5 எக்ஸல் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ஷீட்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா வந்து உள்ள கொடுத்தது. ஒவ்வொரு ஷீட்லையும் ஒவ்வொரு ஒர்க் புக், இதுவே ஒர்க் புக்னு சொல்றோம். அந்த ஒர்க் புக்ல நமக்கு நிறைய டேட்டா வந்து உள்ள இருக்குது. ஸோ அப்போ இந்த 5 எக்ஸல் ஷீட்ல உள்ள டேட்டா எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும்னா, ஒரே ஷீட்டில் நான் கொண்டு வர போறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இது எங்க இருக்குது? டி கோலன்ல மை எக்ஸல் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்து உள்ள வச்சிருக்கிறோம். ஸோ நான் என்ன செய்யறேன்னா, எக்ஸல் ஷீட்ல புதுசா ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இதை வந்து நான் என்ன செய்றேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசாக இன்னொரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த சேவ் பண்ணுற இடம் வந்து நம்ம எதில் இருக்கணும் அப்படின்னா, தனியாக நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிகோலன்லேயே இப்போ ஆல்ரெடி நான் வந்து இப்போ ஒரு மை எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிடுறேன், நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். எக்காரணத்தை கொண்டு மை சிட்டி டேட்டா அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, மை சிட்டி டேட்டா அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எக்ஸல் ஃபைல் தான் இப்போ உள்ள வந்து வரப்போகுது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு மேலே ஒன்று இருக்கும். அது ஒருவேளை வரலைன்னா நீங்கள் ஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு டெவலப்பர் அப்படிங்கிறதுல வந்து டிக் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் இருந்தால் மட்டும்தான் அந்த டெவலப்பர் அப்படிங்கிற இந்த மெனு வந்து உங்களுக்கு வந்து உருவாகும். அப்படி இல்லைன்னா Alt F11 கொடுத்தாலும் இந்த மெனு வந்து வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் வியூ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளாங்காக வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு கோடு கொடுத்துருப்பேன். அந்த கோடை அப்படியே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோடை அப்படியே என்ன செய்யுங்க, நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டர் பாத் அப்படிங்கிற இடத்துல, ஸோ இப்போ நான் வந்து கம்பைன் பண்ண வேண்டிய எக்ஸல் ஷீட்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் மை சிட்டி டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்கிறோம், ஸோ அப்போ வந்து டி கோலன் மை எக்ஸல் மை சிட்டி டேட்டாங்கிறத நான் காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் என்ன செஞ்சுக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த இடத்துல டாட் எக்ஸல் எக்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எக்ஸ்டென்ஷனை இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் வச்சிருக்கேன் இல்லையா, மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதுக்குள்ளே அப்படியே நான் என்ன செய்கிறேன், இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த ரன் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ரன் பட்டன் அல்லது F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஃபியூ செகண்ட்ஸில் அந்த 5 எக்ஸல் ஃபைலில் இருக்கக்கூடிய ஷீட்டில் என்ன டேட்டா இருக்குதோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட அந்த கம்பைன் அப்படின்னு எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு வந்துடும். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து ஒர்க் புக்கோட நேம் என்ன, அந்த ஷீட் எந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டா அப்படிங்கிற போத கொண்ட எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம தனியாக எடுத்துக்க முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணி பாருங்கள். என்ட்ரி பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சிஎஸ்வி ஃபைலாக இருக்குது அப்படின்னா, எக்ஸ்எல்ஏ சிஎஸ்வி ஃபைலாக இருந்து இந்த எக்ஸ்எல்எஸ் இந்த ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். ஸோ மாற்றிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சிஎஸ்வி ஃபைல் ஃபுல்லாகவே இதே சேம் ஸ்டெப்பில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அது வந்து கம்பைன் ஆகி வந்துடும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து விரிவாக இன்னொரு அனதர் டாபிக்கோட நம்ம வந்து சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.